ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்குவது போல உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் பொங்கட்டும். சக்கரை பொங்கல் ரெசிபி செய்யலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கோம். அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெல்லத்தை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. ஏலக்காயை சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. எல்லா ரெசிபிக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா தட்டி வச்சுக்கோங்க. வெங்கல பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்களும் வெங்கல பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். உள்ள வச்சுட்டு ஊற வச்சிருக்க அரிசியை இப்போ அதில் சேர்த்துக்குவோம். வெங்கல பாத்திரத்துக்கு ஈயம் பூசணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் களிமண் கொஞ்சம் கலந்துருக்கும். அது கலந்தால் தான் செய்ய முடியும். இதே நம்ம பித்தளை பாத்திரம்னா அதில் கண்டிப்பாக ஈயம் பூசியிருக்கணும். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் எப்போவுமே இதில் தான் பொங்கல் வைப்பேன், அதனால இதிலே செஞ்சுருக்கேன். சாதம் நல்லா வேகணும். குழைய வேகிற அளவுக்கு வைக்கணும். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். வீட்டில் பொங்கல் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ருசியும் நல்லாயிருக்கும். நாங்கள் பச்சைப்பருப்பு போட்டு செய்ய மாட்டோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே பொங்கல். அப்படி செஞ்சதில்ல. நல்ல விசேஷத்துக்கு பச்சைப்பருப்பு போடாமல் செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க சக்கரை பொங்கலில். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். அம்மா சூப்பராக செய்வாங்க. வெல்லத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி, 1/2 கிலோ வெல்லத்தை தட்டி வச்சுட்டு அதில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கேஸில் வச்சு வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அப்பப்போ கரண்டி போட்டு கிளறிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம சாதம் வெந்துருச்சான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெசிபி எல்லாருக்குமே தெரியும். நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன்னா பொங்கலுக்காக அப்லோட் பண்ணேன். இதில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்லா கரைஞ்சிருச்சுமா. நல்லா வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. பாகு வந்துடக்கூடாது. அடியில் கட்டி இல்லாத வெல்லம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி அதை தனியாக வச்சுடுங்க. சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இதை வடிகட்டிடுவோம். சக்கை, மண், கல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது சக்கரை பொங்கலில் சேராமல் பார்த்துக்கலாம். பொங்கல் இப்போது அரிசி நல்லா வெந்திருக்கான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. கோவிலெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. கோவிலில் செய்யும்போது தண்ணியை வடிச்சிருவாங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். அதனால் கேஸ் ஆன் பண்ணி மறுபடியும் அந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சைக்கற்பூரம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கணும். சிலர் வந்து அதை சேர்க்க மாட்டாங்க வீட்டில் சமைக்கும் போது. பச்சைக்கற்பூரம் சேர்த்திங்கன்னா இது அப்படியே கோவிலில் செய்கிற பிரசாதம் மாதிரி இருக்கும். நானும் சேர்த்துக்கல, எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. நெய் விட்டு முந்திரி தாளித்து பொன்னிறமாக வந்ததும் நாம் இப்போ அந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கணும். இன்னும் நான் கேஸ் ஆஃப் பண்ணலை, சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கலை. இதில் சேர்த்துட்டு
ஒரு கால் ஹவர் இதை நல்லா கிண்டி விடணும். கேஸில் ஆன் பண்ணி வச்சுட்டே கிண்டி விடணும். அந்த நெய்யில் சாதம் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகணும். கேஸ் ஆன்லேயே இருக்கட்டும். நெய் வேணா கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னும் வேணும்னா இன்னும் கூட விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே வந்து ஒரு கால் ஹவருக்கு இதை மாதிரி கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சுடுங்க. சொல்லிட்டு செய்யுங்க. ஓகே மட்டுமா சிம்மில் வச்சுட்டு மூடணும். ஒரு நிமிஷம் அந்த வெள்ளை வாசனை போகல. சிம்மில் வச்சுட்டு கால் ஹவர் கழிச்சு எடுத்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.